நான் ஆண்டவருக்கு ஈடாக முடியாது, ஆனால் அவர் உங்களுக்கு ஈடாக இறங்கி வந்தார். அவர் பரிசுத்தர் நினச்சார்னா உங்களுக்காக எனக்காக இறங்கியிருக்க மாட்டார். உங்களோட ஆண்டவரோட நீங்கள் உங்களை ஒப்பிட்டு வைக்கும்பொழுது அது தேவதுஷ்ணம். நான் ஆண்டவருக்கு ஈடாக முடியாது, ஆனால் அவர் உங்களுக்கு ஈடாக இறங்கி வந்தார். ஹலோ, அவர் பரிசுத்தர் நினச்சார்னா உங்களுக்காக எனக்காக இறங்கியிருக்க மாட்டார். ஆனால் அந்த அசிங்கத்துக்குள்ளே அவர் இறங்கினார எதுக்கு? அந்த பரிசுத்த லெவலுக்கு நம்மளையும் நிப்பாட்டும்படிக்கு, அவருடைய பரிசுத்த நிலைக்கு நம்மளை நிப்பாட்டும்படிக்கு அங்கே தான் இப்போ நிப்பாட்டி வச்சுருக்கிறாரு. ஆனால் உங்களுக்கு அது விளங்கலை. ஏன்னா உங்களுடைய குறைகளும் உங்களுடைய பலவீனங்களை வச்சுக்கிட்டு நீங்கள் ஆண்டவரோட டிஸ்டன் ஆக்கிக்கிட்டு இருக்கீங்க. புரியுதா? அதனால் எதிர்பார்க்காததை எதிர்பாருங்கள். எதிர்பாருங்கள். ஏன்னா அவங்க வாழ்க்கை வேறு லெவல் ஆக போகுது. வேறு லெவல்னால் பல லெவலுக்கு ஆக போகுது. ஒரு லெவலில் அது மல்டி லெவலுக்கு ஆக போகுது. ஏமேன். உள்வாங்க அதை சொல்லுங்கள். நான் நம்புகிறேன், நான் வரவேற்றுக்கிறேன். இதெல்லாம் என் வாழ்க்கையில் நடக்கும்.